கணவன் மூத்தாகிவிட்டால் அந்த கணவனுக்காக வேண்டி பெண்கள் மனைவி நிறைய துஆ செய்ய வேண்டும். அவருடைய கபருடைய வேதனை குறைக்கப்படுவதற்காக, கேள்வி கணக்கு இலகுவாக்கப்படுவதற்காக, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். இதை விட்டுவிட்டு கணவன் மூத்தான பிறகு நம்முடைய வீட்டில் அவருடைய பெயரில் குர்ஆன் ஓதுவது என்பதும், அதாவது குர்ஆன் ஓதி அவருக்கு நன்மையை சேர்ப்பிப்பது, அல்லது யாராவது லப்பைகளை, பள்ளிவாசல் இமாம்களை, மௌலவிகளை அழைத்து வந்து குர்ஆன் ஓத வைத்து அந்த நன்மை அவர்களுக்கு சேர்ப்பிப்பது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை கிடையாது. அப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய கணவன் மூத்தாகிவிட்டார் என்றால் யாராவது சகோதரர்கள், உறவினர்கள், மற்றவர்களை அழைத்து வந்து குர்ஆன் ஓதுவதற்கு, இவ்வாறு துஆ செய்வதற்கு ஏற்பாடு செய்தால் அதை தடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கிறார்கள், செய்துவிட்டு போகட்டும் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது மார்க்கம் அனுமதிக்காத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு பிழையான, மார்க்கத்திற்கு முரணான ஒரு பாவமான நடைமுறையாகும். இப்போ நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தால் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது. மௌத்தான அன்று இரவு ஒரு கத்தம் ஓதுவார்கள், அதற்கு இருட்டு கத்தம் என்று சொல்வார்கள். மௌத்தான உடனே மையத்தை அடக்கிட்டு வந்து எல்லாரையும் வீட்டை கூப்பிட்டு இப்படி குர்ஆன் ஓதுவது. பிறகு 3ஆம் கத்தம் என்றும், 7ஆம் கத்தம் என்றும், பிறகு 40வது கத்தம் என்றும், 100வது கத்தம் என்றும், அதுக்கு பிறகு வருட கத்தம் என்றும், இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற நடைமுறையை பார்க்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவும் இல்லை, சஹாபாக்களிடத்தில் இந்த நடைமுறை இருக்கவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அது வழிகேடு ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத, அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயமாக இருந்தால் அது வழிகேடாகும். எனவே வழிகேடுகள் நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற அந்த ஹதீஸுக்கு நாம் பயந்து இந்த நடைமுறைக்கு கடைசி வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது.